கிருபை செய்வாராக. ஆமென். சரி, இந்த நாளிலும் தேவனுடைய அபிஷேகத்துக்குள் எப்போதும் நாம் இருக்க வேண்டும் என்ற ஆசை நம்ம எல்லாருக்கும் உண்டு. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? நேற்று கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் தாகத்தோடு வந்து கேட்டார்கள். நேற்று காலையில் பிரசங்கத்தை கேட்டோம், ஆனால் கூட்டத்திற்கு வரும்போது நல்லா இருக்கு எங்க ஆவிக்குரிய நிலைமை, கூட்டத்துக்கு வரும்போது எங்களுடைய அபிஷேகம் நல்லா இருக்கு, ஆண்டவர் எங்களை நிரப்புகிறார். கூட்டத்திற்கு வரும்போது ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் இருக்கிற அந்த அனுபவம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இல்லையா? குறையுதா? சிலருக்கு குறையுது, சிலருக்கு இல்லை. ஆவியானவர் ஆலயத்தோடு கூட நின்று விடுகிற அனுபவம் இருக்கிறது. சிலரால ஆவியானவரை வீட்டுக்கு போனா அனுபவிக்க முடியல, சிலரால வீட்டுக்கு போன உடனே இந்த அபிஷேகத்தை உணர முடியல. என்னடா நம்மளா இப்படி 3 நாள் இருந்தோம், பயங்கர அனாயிண்டிங்ல இருந்தோம், என்ன ஆனது, எங்க போனது நம்ம அபிஷேகம்ன்ற ஒரு பெரிய குழப்பம், பெரிய போராட்டம். நிறைய நேரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ஆசை இருக்கு, ஆனால் நம்மளால முடியலன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த 2ஆம் நாளிலே ஏன் நம்மால் அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்துக்குள் தொடர்ந்து இருக்க முடியல, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு பேசும்படி என்னை ஏவினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்குள்ளும் அந்த ஆசை இருக்குது. நான் வீட்டுக்கு போகும்போது கூட இந்த அபிஷேகத்தோட போகணும், வீட்டுக்குள்ளேயும் தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ள இருக்கணும், நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் தேவனுடைய வல்லமைக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள இருக்கணும்ன்ற தாகம் இருக்கிறது. ஆனால் நம்மால் முடியவில்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற இந்த தாகத்தை கர்த்தர் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று காலையிலே நான் சொன்னேன், ஆவியானவர் நம்மை நிரப்புகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எந்த ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை, எந்த ஒரு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, ஆண்டவர் யாரை தொட்டாலும் சரி, ஆண்டவர் யாரை நிரப்பினாலும் சரி, தேவன் யார் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றினாலும் சரி, என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் மேல் அந்த அபிஷேகம் இருப்பதனுடைய நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் இருக்கிறதனுடைய, அபிஷேகத்தினுடைய அந்த உண்மையான நிலைமையை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவருடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்து விடும். வேறு மனுஷியாய் மாற ஆரம்பித்து விடுவார்கள். புது மனுஷனாய், புது மனுஷியாய் மாற ஆரம்பித்து விடுவார்கள். நேற்று 3 குறிப்புகளை சொன்னேன். முதலாவதாக, தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் இறங்கி வரும் பொழுது நம்முடைய பாவ கட்டுகளிலிருந்து நாம் வெளியே வருகிறோம். பாவத்தை மேற்கொள்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பின்மாரிக்கு முதல் காரணம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், பிரதர், நாம் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறது உண்மை, நான் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகத்துல நிரம்பி வளைஞ்சு ஆண்டவருடைய மகிமை அனுபவிச்சேன்னு சொல்றாங்க. ஆனால் திங்கட்கிழமை மறுபடியும் நான் பாவத்துல விழுந்துட்டேன். அபிஷேகம் பெற்றது உண்மை, ஆனால் பாவத்தை மேற்கொள்ள முடியல. அபிஷேகம் பெற்றது உண்மை, ஆனால் பாவத்துல என்னால் தொடர்ந்து அதை விட்டு வெளியே வர முடியாமல் போராடுகிறேன். அபிஷேகம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் அபிஷேகத்தை என்னால் அதற்கு பின்பு உணர முடியாதது நிமித்தமாய் திரும்ப நான் பாவம் செய்து விடுகிறேன் என்று பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறவர்களுக்கு தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பினதற்கு பின்பு அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கின்றார். அவன் மனுஷீக ஆளுகைக்குள் இருக்கிறவன், பாவத்தின் ஆளுகைக்குள் இருக்கிறவன், அந்த பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிறவன். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள் அவன் கடந்து வருகிறான். கர்த்தர் ஒரு மனுஷனை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? அவரே அவனை கொண்டு செல்வார், அவரே அவனை ஆளுகை செய்வார், அவரே அவனை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவதாய் சொன்னேன், ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்ததற்கு பின்பு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்போம். ஆவியானவர் நம்மை ஏவ ஆரம்பிப்பார். ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேச ஆரம்பிப்பார். ஆவியானவர் சரியாய் நம்மை நடத்துவார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்படியானால் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து வர வேண்டுமானால், ஏன் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்குமானால், ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால நிற்க முடியும்
முடியல. அப்போ நம்மிடத்திலே சில காரியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்போ நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம சரியாய் கவனிக்கிறோமோ, சரியாய் அவர் நமக்குள் இருக்கிறதை உணர்கிறோமோ, அன்றைக்கே நாம் வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:16 நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை தந்தருளுவார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் வந்துட்டா அவர் ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் உங்க கூட இருக்கும்படியாகத்தான் வருகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு பக்தர்களுக்கு தான் நான் நேற்று சொன்னது போல ஆவியானவர் வந்துட்டு பயன்படுத்திட்டு போயிடுவாரு. வேதத்துல வாசிக்கிறோம், சிம்சோன் மேல் பலமாய் ஆவியானவர் இறங்கினார். அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு காரியத்தை செய்து முடித்த உடனே ஆவியானவர் அவனுக்குள் வரவில்லை, இருக்கிறதாக வேதத்தில் இல்லை. ஒரு நோக்கத்தோடு வந்தார், நிரப்பினார். காரியம் முடிந்ததற்கு பின்பு அவர் கடந்து சென்று விடுவார். ஒரு நோக்கத்தோடு கொண்டு தந்தருளப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்திருக்கிறவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கொஞ்சம் உலுக்கி சொல்லுங்க, என்றென்றைக்கும் உங்க கூட இருப்பான்னு சொல்லுங்க. நல்ல தைரியமா சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. உங்க கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னென்னைக்கும் உங்க கூட இருப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு பக்கத்துல இருக்கவங்களை பார்க்கிறதுக்கே பயமா இருக்கிற மாதிரி அவங்க பார்க்கவே இல்லை, திரும்பவே இல்லை. தைரியமா சொல்லுங்க, உங்க கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர். ஆமென். என்றென்றைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். உங்களில் வாசமாயிருக்கிறார். அவர் வந்துவிட்டு போய்விடுவதற்காக வரவில்லை, உங்களோடு வாசம் பண்ணுவதற்காக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்று புதிதாய் அபிஷேகம் பெற்றவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் நேற்று வந்தாரே, இன்னைக்கு இருக்கிறாரா? யோசிக்காதீங்க. இன்னைக்கு உங்க கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன நிரப்பினார் பிரதர், இன்னைக்கு இருக்கிறாரா இல்லையா தெரியலையே. சிலருக்கு குழப்பம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன், உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார், ஆனால் நீங்கள் அவரை கவனிக்காமல் இருக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி வந்தவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உங்க கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் வாசமாய் இருக்கிறார். ஆமென். எப்போதும் வாசமாய் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆவியோடு ஒரே ஆவியாய் இருக்கிறோம், ஒரே ஆவியாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்க கூடவே இருக்க விரும்புகிறார். உங்களை விட்டு வெளியே வர்றதற்கு அவருக்கு விருப்பமே கிடையாது. நான் அடிக்கடிக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரை பெறுவது பெரிய விஷயம் அல்ல. சில இடங்களில் அபிஷேகத்துக்காக நடத்தும்படி என்னை அழைத்திருக்கும் போது, அழைக்கப்பட்டிருக்கும் போது நான் நிறைய நேரம் இந்த வார்த்தையை சொல்லி நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது உண்டு. அபிஷேகத்துக்காக சிலர் காத்து கிடப்பாங்க. ஐயோ எனக்கு அபிஷேகம் வரல பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய கிருபையினால ஒருவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதற்கு பின்பு உண்மையாய் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெறும்போது இருந்த அந்த தாகம் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெறும்போது இருந்த தாகத்தை விட அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நமக்கு வர வேண்டிய தாகம் அதிகமாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவரை பெறும்போது இருந்த தாகத்தை விட ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்க வேண்டிய தாகம் பல மடங்கு அதிகமாக மாற வேண்டும். ஆவியானவர் வரல வரல கிடைக்கல கிடைக்கல தாகத்தோடு இருப்பாங்க. அபிஷேகம் பெற்றதற்கு பின்பு இவரை கண்டுக்க மாட்டாங்க. அப்படி அல்ல நம்முடைய அனுபவம். நம்ம
யோசிக்கிறார்கள் தெரியும். ஒரு நாள் ஒரு வாலிபர் கூட்டத்தில் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக தந்தரப்பட்டார் அப்படின்னு கேட்டேன். உடனே நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிப சகோதரன் சொன்னா, அண்ணன் பரலோகத்துக்கு போறதுக்காக அபிஷேகம், பரலோகத்துக்கு போறதுக்காக அபிஷேகம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு நோக்கமே பரலோகம் தான் அப்படின்னு சொல்லி சிலருக்கு எண்ணம். அப்போ பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, நமக்குள்ள வந்துட்டாரு, நம்மளை நிரப்பிட்டாரு, பரலோகத்துக்கு போனா போதும். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. உலகத்துல இருக்கிற வரைக்கும் கடைசியில பரலோகத்துக்கு கூட்டு போறது உண்மை, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உண்மை. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளை வேறு மனுஷனாய் மாற்றுகிறாரே, வேறு மனுஷியாய் மாற்றுகிறாரே. இந்த அனுபவம் தான் முக்கியமான அனுபவம். அல்லேலூயா. நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவ போல நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இயேசுவ போல மாறுற அனுபவத்தை தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாளுக்கு நாள் இயேசுவ போல இருந்தவங்க உலகத்தை போல மாறிடக்கூடாது. சில விசுவாசிகளை சொல்லுவாங்க, இல்ல சில அவிசுவாசிகள் சில விசுவாசிகளை சொல்ல கேட்டிருக்கிறேன். அபிஷேகம் எல்லாம் பெற்றுட்டாங்க, அப்புறம் ஏன் இப்படி இருக்காங்க? அபிஷேகம் பெற்றுட்டாங்க, அப்புறம் ஏன் இப்படி பேசுறாங்க? அபிஷேகம் பெற்றுட்டாங்க, அப்புறம் ஏன் இந்த பாவம் செய்யறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மேல் சம்பூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், தீத்து 3:17 அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்குள் வந்திருக்கிறார், எதற்காய் வந்தார் என்று நான் நேற்று சொன்னேன். இன்றைக்கு எப்படி அந்த ஆவியை காத்துக்கொள்வது, எப்படி பரிசுத்த ஆவியானவருக்குள் நிலைத்திருப்பது. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்து. எல்லாம் சொல்லுங்க, ஆவியினால் நிறைந்து. எல்லாம் திரும்ப சொல்லுங்க, ஆவியினால் நிறைந்து. எதனால நிறைஞ்சு? எதனால நிறைஞ்சு? அப்ப எப்போ ஆவியினால நிரம்பணும்? பாட்டு பாடும்போது, அப்புறம் கை தட்டும் போது. சில நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், பாட்டு பாடினாதான் அபிஷேகம் இறங்குமோ, ஆவியானவர் அப்பதான் இறங்குவாரோ? கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டாருன்னா, இன்னைக்கு உங்களை நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த அபிஷேகம் உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் மட்டும் கிடையாது, நம்ம மூச்சு நிக்கிற வரைக்கும் நமக்குள்ள தொடர்ந்து இறங்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து 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 ஆவியின் அபிஷேகம் நமக்குள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இந்த அனுபவத்தை பெறுவது, நாம் என்ன செய்வது? ஒரு 3 குறிப்புகளை உங்கள் முன்பாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எப்படி ஆவியானவரை காத்துக்கொள்வது? முதலாவதா 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம், கடைசி வசனம். 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், the fellowship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியம். மலையில சொல்லலாமா? சந்தோஷமா? உலகத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம் அல்ல, நண்பர்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் அல்ல, உலக பொருட்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் அல்ல, அழிந்து போகிற உறவுகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் அல்ல. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபையை கடைசியாய் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கிறார். எல்லா சபையிலும் கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு தேவை. The fellowship with the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். முந்தி நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பேய்களோடு நாம் ஐக்கியமாய் இருந்தோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே, சிலர் பேய்களோடு ஐக்கியமாய் இருந்தார்கள். அது எப்போ? பழைய காலங்கள். நான் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும்
ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையிலையும் ரெண்டு காரியத்தை நான் அதிகமாய் உணர்த்தி சொல்லுவேன். ஒன்று கிமு, அடுத்தது கிபி. கிமுனா என்னது? கிபினா என்னது? இது நம்ம சரித்திரத்துல சொல்லுவோம். கிமு 1000 இது நடந்தது, கிபி இது நடந்தது. ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு கிமு கிபி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அதுக்கப்புறம் கிபி. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு. இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய பேருக்கு கிமு கிபி வரவே இல்லை. அப்ப எப்படி இருந்தோமோ அதே மாதிரி, அப்ப எப்படி பேசணுமோ அதே மாதிரி, அப்ப எப்படி வாழ்ந்தோமோ அதே போல மாற்றம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களுக்குள் வந்துவிட்டும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை கிபியா மாறிடும். அல்லேலூயா. கிறிஸ்து வந்ததற்கு பின்பு என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்து விட்டது. எப்படி மாறினது? என்ன காரணம்? முன்பு கிமுல நான் பேய்களோடு கூட உறவு வைத்திருந்தேன். முன்பு என் வாழ்க்கையில தேவையில்லாத ஐக்கியங்களோடு வாழ்ந்தேன். வேத புஸ்தகத்துல 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 2ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட எப்படி இருந்தான்? யாரோட? தேவனை அற்றவர்களோடு கூட வைத்திருந்த ஐக்கியம். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களோடு வைத்த ஐக்கியம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கவனமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்க இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். ஏன் இப்போ பெற்ற அபிஷேகம் வீட்டுக்கு போன உடனே, அலுவலகத்துக்கு போன உடனே அது நம்மோடு கூட இல்லாதது போல உணர்வு வருகிறது என்று சொன்னால், முதல் காரணம் நம்ம ஐக்கியம் உள்ள வந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இல்லாமல் வெளியே காண்கிற அநித்தியமான காரியங்களோடு, அநித்தியமான உறவுகளோடு, அநித்தியமான ஐக்கியங்களை நாம் வைக்கிறதின் நிமித்தமாக நம்முடைய ஆவியானவரை நம்ம கண்டு கொள்ளாததுனால நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆகிறத உணர்றோம். இன்னைக்கு நம்ம ஃபெலோஷிப் யார் கூட இருக்கு? நம்ம ஐக்கியம் யார் கூட இருக்குது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இருக்கவே கூடாது. வரலில சொல்லலாமா? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறினதுக்கு அப்புறம் நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லலாம், பிரதர், அப்ப அவங்களோட நான் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? நன்றா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க அவங்களோட நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் அவர்களோட தோழிகளாக இருக்கலாம், கூட பழகிறவங்களோட சிலவங்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னிடத்துல ஒரு தேவனை அறிந்த ஒரு சகோதரன் அடிக்கடி சொல்லுவார், என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்றார் பிரதர், அவங்க குறிப்பிட்ட இந்த சபைக்கு போகிறவர். சந்தோஷம், நல்லதுதான், ஆவிக்குரிய சபைதான். ஆனால் எங்க யார்கிட்டையும் பேச மாட்டாரு. ஏதாவது சொன்னா அப்படின்வார். நாங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா லஞ்ச் சாப்பிடுவோம், அவர் மாத்திரம் அப்படி இருப்பார். ஒரு நாள் அவரை பார்த்து இவர் கேட்டிருக்கிறார், ஏன் நீ மாத்திரம் எங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க? தப்பா பேசல, அட்லீஸ்ட் லஞ்ச் டைம்ல நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கலாமே என்று சொன்னால், இல்ல, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நான் இருக்க மாட்டேன், பாவிகளின் வழியில் நான் நடக்க மாட்டேன், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துல நீங்க வாழ்றீங்க, உலக பிரகாரமான சிநேகிதர்கள் நமக்கு இருப்பார்கள். ஆனால் சிநேகத்தோடு நின்று விட வேண்டும். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், ஃபெலோஷிப்பாக மாறிவிடக் கூடாது. கூட நடக்கிறது, கூட அவங்கள போல மாறுறது, இதெல்லாம் என்னத்தை பாதிக்கும்? நமக்குள்ள வந்த அபிஷேகத்தை பாதிக்கும். நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற அந்த கிருபையின் ஆவியை நாம் அநேக நேரங்களிலே கவனிக்காதது நிமித்தம் அவர் துக்கப்பட ஆரம்பித்து விடுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒருவேளை உலக பிரகாரமான ஐக்கியத்தின் நிமித்தமாக ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் வல்லமையையும் இன்னைக்கு நீங்க இழந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த ஒரு ஐக்கியமோ, இயேசுவை விட அதிகமாக நேசிக்கிற எந்த ஐக்கியமோ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு இங்க ஐக்கியத்தோடு, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தோடு நீங்க நல்லா நெருக்கமா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், நல்லது. ஆனால் நாளைக்கு போன உடனே இந்த ஆவியானவரை கொஞ்சம் வெளியே உட்கார வச்சுட்டு இவங்க கூட அதிகமான நேரங்களை செலவு செய்யும் பொழுது என்ன ஆகிறது? அங்கே ஆவியானவர் துக்கப்பட ஆரம்பிக்கிறார். அபிஷேகத்தை உணர முடியல. ஒருத்தரோட பேசுறீங்களா, நீங்க உடனே நீங்க யோசித்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் என் கூட இருக்கிற ஃபெலோஷிப் வச்சிருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்ட கூடாதுன்றத
பிள்ளைகளே, ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. பென்னியின், தேவனுடைய ஊழியக்காரராகிய பென்னியின் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், நீங்கள் வாசித்திருக்க கூடும். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், காலை வந்த பரிசுத்த ஆவியானவரே என்ற ஒரு அழகான புத்தகத்திலே அவர் இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடனேயும் தன்னை நிரப்பின பரிசுத்த ஆவியானவரே, தன் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தன்னை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியானவரே, டெய்லி காலை எழுந்த உடனே குட் மார்னிங் என்று சொல்லுவார். அவரை கவனிப்பார். போகும்போது, கார்ல போகும்போது தன் கூட அவர் இருக்கணும்ன்றதை உணர்வார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் அவர் தன் கூட இருக்கிறதை உணர்வார். அவரோடு கூட மணிக்கணக்காய் பேசிக் கொள்வார். நன்றாய் கவனிங்க. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் செய்கிற காரியம் என்ன? செபிக்கிறோம், நல்லது. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று செபிக்கிறோம், நல்லது. இயேசுவே எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே அதை செய்யும் இதை செய்யும் என்று செபிக்கிறோம், நல்லது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்க விரும்புகிறார், உங்களுக்குள்ள இருக்க விரும்புகிறார். எத்தனை நேரம் அவரை கவனிச்சிருக்கிறீங்க? தயவு செய்து சொல்றேன், இந்த கூட்டம் முடிந்ததற்கு அப்புறமும் சரி, இந்த முகாம் முடிந்ததற்கு அப்புறமும் சரி, போகும்போது சொல்லுங்க, வாங்க பரிசுத்த ஆவியானவரே, நம்ம கை கோர்த்து கொள்வோம், நம்ம சேர்ந்து போவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இல்லாம நான் தனியா இருக்க மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியமா இருப்போம். ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் ஐக்கியமா இருந்த அந்த ஆதாம் பிசாசுக்கு பிடிக்கல. இன்னும் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில ரெண்டு பேரும் தோட்டத்துல உலாவுறாங்க. இந்த ஃபெலோஷிப்பை உடைக்கணும், உடைச்சான். நடுவுல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிசாசானவன் புகுந்தான். அந்த ஐக்கியம் உடைந்தது. 7வது தலைமுறைக்காரன் அது வரைக்கும் நடுவுல வந்த 6 தலைமுறையும் தேவனோடு கூட ஐக்கியம் வைக்க முடியவில்லை. ஆனால் 7வது தலைமுறைக்காரனாகிய ஏனோக்கு திரும்ப ஆண்டவரை பிடித்துக் கொண்டான். ஆண்டவரே, 7 தலைமுறைக்கு முன்னால இருந்த என்னுடைய அந்த தகப்பனாய் இருந்த ஆதாம் உம்மோட ஐக்கியம் வச்சான். இன்னைக்கு எனக்கு அந்த ஐக்கியம் தேவைன்னு சொல்லி ஆசையோடு கூட கைப்பிடிச்சான், நடக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் கர்த்தர் இன்னைக்கு அதை விரும்பி கொண்டிருக்கிறார். உங்க கூட நடக்க விரும்புகிறார், உங்க கையை பிடித்து நடக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய கையை நீங்க பிடிப்பீர்கள் ஆனால், அவர் உங்கள் கையை பிடிக்க ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால், இந்த உறவு உடையவே உடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள்ல நம்ம ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தை கவனிக்கல. வீட்டுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டோம், அவரை வீட்டில் உட்கார வச்சிருக்கிறோம். அந்த உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சமான நபர், அவருக்காக ஏங்கி 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 காத்திருந்த நபர், எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஆசையாய் ஆசையாய் அவருக்காக காத்து கிடந்த காலங்கள் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஆனால் வந்ததற்கு பின்பு அவரை கவனிக்கல, அந்த ஐக்கியத்தை நம்ம கட்டி காக்கல அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு? நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு நாள் இருப்பாரு? எத்தனை காலங்கள் உள்ளவரால் இருக்க முடியும்? தேவ பிள்ளைகளே, முதலாவது ஆவியானவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் உடைகிறதுக்கு யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆவியானவருடைய ஐக்கியம் பாதிக்கப்படுதா, இன்னாரால பாதிக்கப்படுதா, நீங்க உடனே சூஸ் பண்ணுங்க, ஆவியானவர் தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இவர்களால, இந்த பொருளால, இந்த வேலையால அல்லது இந்த சூழ்நிலையினால ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் உடையுதுன்னு நீங்க மனசுல ஆவியானவர் பேசிட்டாரு, உணர்த்தப்பட்டுட்டீங்கன்னா அடுத்த வினாடி நீங்க உடனே உதறி தள்ளுங்க. ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஆசை உங்களுக்குள் இருக்குமானால், திரும்ப அடுத்த முகாமுக்கு வர வரைக்கும் இந்த உணர்வை உங்களுக்குள் ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க ஆவியானவர் விட்டு பிரியவே மாட்டீங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் இந்த ஐக்கியம் உடைய விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு, the fellowship, இதை காத்துக்கோங்க. இரண்டாவதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆவியானவரோடு ஐக்கியம் வச்சிருந்தா மட்டும் போதுமா? டெய்லி காலையில குட் மார்னிங், நைட்ல ஆவியானவரே இன்னைக்கு ஃபுல்லா என் கூட இருந்தீங்க, தேங்க்யூ, குட் நைட் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? சாப்பிடும் போது ஆவியானவரே ஸ்தோத்திரம் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தா போதுமா? அடுத்து என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், 5:16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி
நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இரண்டாவது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? ஆவிக்கு, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? ஆவிக்கு ஏற்றபடி. திரும்ப சொல்லுவோம், ஆவிக்கு ஏற்றபடி, ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நமக்குள்ள ஒரு அடிக்கடி ஒரு சண்டை இல்ல, நமக்குள்ள வர சண்டை. என்ன சண்டை? மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது. ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டே இருக்குது. ஆவி சொல்லுது, பரிசுத்தமாயிரு, பேசாத, போகாத, பார்க்காத, நடக்காத, கேர்ஃபுல் கேர்ஃபுல், அபிஷேகத்தை இழந்துராத. மாம்சம் சொல்லுது, ஏய் என்னை அனுபவி, கொஞ்சம் என்னைய கொஞ்சம் கவனிச்சுக்கோ, என்னைய கொஞ்சம் பாரு. ரெண்டுத்துக்கும் போராட்டம் போராட்டம் போராட்டம். இந்த இடத்துல அடிக்கடி தோக்குறது யாருன்னு சொன்னா, யாரு? மாம்சமா தோக்குது. இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க. நம்ம எதுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறோம்? மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறோம். இதுதான் இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. மாம்சத்துக்கு செவி கொடுக்கிறதுனால அடிக்கடி அப்படியே நம்ம மீட்டிங்லையும் இதே மாதிரி 365 நாள் வச்சா எப்படி இருக்கும்? என்ன எப்படி இருக்கும்? ஒரே ஒருத்தர் தான் சந்தோஷமா. ஆனா 3 நாள் தானே. திரும்ப வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் பழைய சூழ்நிலைகள். கொஞ்சம் மாம்சம் தலை தூக்குது, ஆவி கொஞ்சம் அடங்குது, கீழ்ப்படிய மாட்டிக்குது, கீழ்ப்படிய மறுக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னையிலிருந்து மாம்சம் தோக்கணும், ஆவி ஜெயிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். மாம்சத்தின் இச்சைகள் வெளியே வரும்போது ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவரை வாங்க என் கூட இருக்கிறதுக்காக. எப்போ வரும் தெரியுமா? உங்களுக்கும் ஆவியானவருக்கும் ஃபெலோஷிப் இருந்தாதான் ஆவியின் படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. ஆவியானவரோட ஃபெலோஷிப் இல்லாம, ஆவியானவரோட ஐக்கியம் வைக்காம, ஆவியானவருடைய கை கோர்க்காம, ஆவியானவர் கூட நடக்காம, ஆவியானவரோடு இணைந்து கொள்ளாம, ஆவியானவரோடு இசைந்து இருக்காம நம்ம ஒருவேளை தனியா நடந்தா மாம்சம் தலை தூக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்விகள் வருகிறது. ஃபெலோஷிப் வந்துருச்சுன்னா அடுத்தது ஆவியானவர், நேற்று நான் சொன்னது போல, ஆளுகை செய்வாரு. ஆளுகை செய்யறதோடு விட்டுற மாட்டாரு, அவரே உங்களை நடத்துவார். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் நடத்துவார், உண்மைதான். ஆனால் ஆவியின் படி நட அப்படின்றார். ஆவியானவர் சில நேரம் நமக்கு சொல்லுவார், நம்ம கேட்கறது இல்லை. இங்க ரெண்டாவது நமக்கு வர பிரச்சனை என்னன்னா, முதல்ல சொன்ன ஐக்கியம் விட்டுடுறோம். ரெண்டாவது பாருங்க, நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. யாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை? யாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை? ஆவிக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆவியானவருக்கு நீங்க செவி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வெற்றி மேல வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாததுதான் இங்க பிரச்சனை. கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். ஆவியானவரே நீங்க என்ன சொல்றீங்களோ கூட இருந்து ஏவுவாரு. செய்யாத, போகாத, கரெக்ட் ஏவுவார். ஆவியானவர் ஏவ 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 அவருக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகா மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே வந்தார், அருமையான மினிஸ்ட்ரி. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு ஆசியாவுக்குள்ள, ஏசியாவுக்குள்ள ஊழியர் செய்யறதுக்குள்ள வரும்போது சக ஊழியர்களால் ஆவியானவரால் எச்சரிக்கப்படுகிறார். ஆசியாவுக்குள்ள போகாதன்னு ஏவி ஆண்டவர் தடுக்கிறார். அது என்ன இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எந்த நல்ல காரியங்கள் நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் சரி, ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம தோக்கிறதுக்கு காரணம், கேம்ப்ல இருக்கிற மாதிரி அங்க போய் வாழ முடியாததுக்கு காரணம், நமக்குள்ள வருகிற கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிய நமக்கு மனசு இல்ல, கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கல, கீழ்ப்படிவதற்கு நம்ம இன்னைக்கு இணங்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஆவியானவருக்கு வளைஞ்சு கொடுங்கல. ஆவியானவர் சொல்றதுக்கு ரைட் நீங்க செய்யுங்க ஆவியானவர் சொல்லி பாருங்களேன். நிறைய நேரம் இன்னைக்கு அபிஷேகம் சிலர் பெற முடியாததற்கு காரணமும் இதுதான்.
அபிஷேகத்தை சிலரால பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணமும் அப்படிதான். என்ன பிரதர், அபிஷேகம் வந்துட்டா சிலர் விழுந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி அதை யோசிக்கிறது. சிலர் அபிஷேகம் வந்துட்டா நான் அவங்கள மாதிரி பேசிட்டா, பாஷை வந்துட்டா என்ன பண்றது. சிலருக்கு அடுத்த கவலை, அபிஷேகம் வந்து நானும் மத்தவங்கள மாதிரி குதிச்சுட்டா அவங்க என்ன பார்ப்பாங்க. இதெல்லாம் வளைஞ்சி கொடுக்காத தன்மை. ஒரு வினாடி ஆவியானவரே என்ன நிரப்புங்க, உங்களுக்கு கீழ்ப்படிகிறேன்னு சொல்லிட்டா போதும், அவர் உங்களை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறார், மனுஷனுக்கு கீழ்ப்படிறத பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். என்ன சொன்னாலும் உடனே சரின்னு சொல்ற விசுவாசியை தான் இன்னைக்கு ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி என்று சொல்லுங்கள். ஆவியானவர் சொல்லிட்டார், ரைட். அதனால எவ்வளவு பெரிய பின்விளைவு வந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னா உடனே செய்வேன்னு சொல்ற அந்த அந்த மனப்பான்மை நமக்கு வந்துட்டா போதும், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விடுவார். என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்களே, என்ன ஆண்டவரே இது செய்யலாமா? கீழ்ப்படிய சில நேரம் மனசு வரல. ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு வாலிப சகோதரி ஃபோன் பண்ணி எங்கள் டிவி ப்ரோக்ராம் முடித்த உடனே ஆனால் ஒரு கவுன்சிலிங் வேணும்னு கேட்டான். சரிம்மா, எதுக்காக கவுன்சிலிங் வேணும்? சொன்னானே, ஒரு இயேசு அறியாத, முதல்ல இதை சொல்லலை, என் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இப்படி ஒரு நபரை நான் நேசிக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வந்து ஆண்டோடைய சித்தமானு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. உடனே நானும் சரிம்மா நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், நீ நேசிக்கிறேன்னு சொல்கிற, ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் ஒருவேளை என் சித்தம் இல்லை இந்த திருமணம் அப்படின்னு சொல்லிட்டா நீ விட்டுருவியா என்று கேட்டேன். உடனே அந்த பிள்ளை சொன்னா, நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, நேசிச்சுட்டேன், அடுத்த மாதம் கல்யாணம் வேற, இப்போ போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், என் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லுமா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். சித்தமானு கேட்டா ஆவியானவர் சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ விட்டுறதா இருந்தா நான் ஜெபம் பண்ணி சொல்றேன். ஆனே சொன்னா, இல்லை பிரதர் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, இருந்தாலும் சித்தமான கொஞ்சம் அவளுக்கு சித்தத்தையும் பார்க்கணும், திருமணமும் நடக்கணும், ரெண்டு பக்கமும் அவளுக்கு ஆசை. ஏன்னா ஆவிக்கேற்றபடி வளர்க்கப்பட்டவள், அதனால அடுத்த கொஞ்சம் ஆசை. திருமண கேட்டேன், நீ நேசித்தது இயேசு அறிந்தவனா அறியாதவளா? திரும்ப தெளிவாக அந்த பிள்ளை சொன்னான், இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறான், கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனை எப்படியாவது சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். நான் சொன்னேன், உனக்காக இயேசுவை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லு, இது தேவ சித்தம் இல்லை, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்பட கூடாது. தேவ சித்தத்தை சில காரியத்தை ஆண்டவர் பேசிக் சித்தத்தை பைபிள்ல எழுதிட்டாரு. இதுக்கப்புறம் இல்லைன்னா திருப்பி ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஒருவேளை ஆண்டவர் சித்தமா இருந்தா, என் மூலமா அவர் ரட்சிக்கப்படுறதா இருந்தா, என் மூலமா குடும்பம் ரட்சிக்கப்படுறதா இருந்தா, அம்மா பைபிள் சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தத்தை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரோ அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பவும் போய் அதை நோண்ட கூடாது. அதனால சித்தம் இல்லை, வேண்டாம். ஏதோ காரணம் திருமணம் தடைப்பட்டு விட்டது. திரும்ப ஒரு 6-7 மாதம் கழித்து, பிரதர் ஜெபம் பண்ணீங்களா? என்னத்துக்காக? இல்லை இந்த தேவ சித்தமா? நான் திரும்ப சொன்னேன், தேவ சித்தமா இருந்தா நீ விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறியா? கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறியா? கீழ்ப்படிய நீ ஆயத்தமா? திரும்ப போனை வச்சுட்டா. திரும்ப 2 மாதத்துக்கு முன்பு திரும்ப ஃபோன், அண்ணே காட்ஸ் வில்லா கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. நான் சொன்னேன், தங்கச்சி இனிமேல் எனக்கு கால் பண்ணாத, மனசு வருத்தமாக இருக்கு. இல்லை அவங்க ஞானஸ்தானம் எடுத்துனா எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் உங்களுக்கே சொல்லிட்டாங்க, சரிம்மா கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். ஏன்டா அந்த 1 வருஷமாக அந்த தொந்தரவு என்னை விடலையே, எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னா பண்ணிக்குமா, விட்டுரு. திரும்ப ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஃபோன், ஆனால் எங்கள் மேரேஜ் நின்றுச்சு, எங்கள் மேரேஜ் நின்றுச்சு. நான் யோசித்தேன், ஆண்டவர் சித்தத்தை செய்யறதுக்கு பதில், நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பதில், நாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு பதில், எத்தனை நேரம் ஆவியானவர் நம்ம பக்கம் வளைக்க ட்ரை பண்றோம். நம்ம பக்கம் ஆவியானவர் வளைஞ்சு வரணும்னு சொல்லி எத்தனை நேரம் நம்ம ஆவியானவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தப்புதான் தெரியும், ஆனா ஆவியானவர் அட்ஜஸ்ட் பண்றாரு. இல்லை அருமையானவர்களே, ஆவியானவர் அட்ஜஸ்ட் பண்ற ஆவியானவர் அல்ல, நாம் தான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின் 51ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 7:51 அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த மிக அழகான காரியங்கள்ல வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றார்களாம். யாருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க? யாருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு. சில நேரம் ஆவியானவர் சொல்லுவார் நோ, நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுவார் வேண்டாம், நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே இந்த ஒரு விஷயத்துல என்ன விட்டுருங்க ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுவார் செய்யாத ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை நான் செய்யாம இருக்க முடியல. தேவ பிள்ளைகளே, இப்படி முரண்டு பிடிக்கும் போது எப்படி ஆவியானவரை அனுபவிக்க முடியும்? வீட்டுல ஆவியானவரை வீட்டுல அனுபவிக்கணும்னு ஆசை, ஆனா ஆவியானவர் நமக்கு கீழ்ப்படியணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஏற்றபடி நடந்தால் 24 மணி நேரம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அதை கர்த்தர் தருவார். இந்த கிருபைகளை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆவியானவரே நான் விட்டுருவேன், நான் விட்டுருவேன், நான் விட்டுருவேன், நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆமென். நம்ம ஒருவேளை நாமே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சில நேரம். 99% பிரதர் எல்லா ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறேன், இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நான் கீழ்ப்படியில. இந்த லஞ்சம் வாங்குறது மட்டும்தான், இல்ல இந்த பொய் கணக்கு எழுதுறது மட்டும்தான், பொய் சொல்றது மட்டும்தான், அல்லது இந்த தேவையில்லாத இச்சை மட்டும்தான், அல்லது ஒரு விஷயம்தான், இந்த ஒன்னே ஒண்ணுதான் நான் தப்பு பண்றேன், இந்த ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்றை தான் இன்றைக்கு ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்க சொல்லுகிறார். அந்த ஒன்றுக்கு தான் ஆண்டவர் கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். அந்த ஒன்றுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அந்த ஒன்றை தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்த்து இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், ஆவியானவர் இன்னும் அதிகமாக உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக அழகான ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எனக்கு இன்னைக்கு காலையில் என்னை அசைத்த மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி. திரும்ப ஒரு தடவை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவி. இன்னைக்கு உங்க இருதயம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா இப்போ இருக்கிற அபிஷேகத்தை விட இன்னும் 2 மடங்கு கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். இன்னும் 2 மடங்கு கிருபைகளை வரங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எஸ், கீழ்ப்படிகிறேன்னு சொல்லிட்டா போதும், உங்களை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நம்ம பைபிள் காலேஜில் தீமோத்தி வேதாகம கல்லூரியில் நான் நினைக்கிறேன் 7th பேட்ச் 8th பேட்ச் ஒரு வாலிப தம்பி எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையில் கர்த்தர் எல்லாரையும் நிரப்பிட்டார் பைபிள் காலேஜில். அப்போ நாங்கள்லாம் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு தம்பி மட்டும் ரொம்ப வருத்தத்தோட ரூமில் வாசல் நின்றுட்டானே, உங்ககிட்ட பேசணும். என்ன தம்பி, எனக்கு மட்டும் அபிஷேகமே கிடைக்கலன்னு ஒரே அழுகுறான். நான் சொன்னேன், சரி தம்பி நீ விட்டு கொடுத்துட்டேன். எல்லாம் திரும்பி நான் சொல்றதுக்கெல்லாம் எஸ் 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 எல்லாம் செய்கிறேனே. திடீர்னு ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினா, இவன் யாரையோ ஒருத்தர் ரொம்ப என்னை விட நேசிக்கிறான் என்று சொன்னான். உடனே எல்லாரும் என்னுடைய டாபிக்கெல்லாம் நிறுத்திட்டு நான் திரும்பி, தம்பி நீ ரொம்ப யாரையும் நேசிக்கிற தம்பி, இயேசுவை விட முடியாதுன்னு உன்னை நீ பிடிச்சு வச்சிருக்கிறல்ல. கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஆமாண்ணே தம்பி, ஆவியானவர் எனக்கு உணர்த்துறதுனால சொல்றேன், நீ இன்னைக்கு அந்த உறவை பலிபீடத்தில் வச்சுப்பாரு. முட்டி போட்டான். ஏசப்பா நான் கீழ்ப்படுகிறேன்னா அங்க வச்சே கத்த நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டு நம்ம மகிமைக்கா சொல்றேன், உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். விட்டு கொடுத்து பாருங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க. முதலாவது சொன்னேன், அபிஷேகம் கூடவே இருக்கணும்னு சொன்னான். பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் தேவை, ஃபெலோஷிப். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கணும்னு சொன்னான். அவருடைய அபிஷேகத்தை போது உணரணும்னா அவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடங்க. மூன்றாவது, ரோமர் 12ஆம் அதிகாரம்
ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அனலா இருக்கணும். அடுப்பு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய வீட்டில் அடுப்பு கிடையாது இல்லை? அடுப்பு யூஸ் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரேர். சில தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது சில இடங்கள்ல அடுப்பு வச்சு எரிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆசையா வேடிக்கை பார்க்கறது உண்டு. அந்த அந்த கட்டை சுள்ளி எல்லாம் உள்ள அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கொதிக்கும், தப்ப 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 தப்பன்னு கொதிக்கும் தண்ணி. சாதத்துக்கு கொலை வச்சிருக்கிற அந்த தண்ணி அப்படியே கொதிக்கும். கொஞ்சம் கவனிக்காம மற்ற வேலையில அப்படியே அவங்க கவனம் செலுத்தும் போது இந்த விறகு எரிஞ்சு கட்டை எரிஞ்சு இப்படி வெளியே வரும். அந்த கொதி எப்படி என்ன ஆகும்? அடங்கிடும். அதை இன்னும் விட்டுட்டா அந்த கட்டை அப்படியே வெளியே வந்து அணைஞ்சிரும், அடங்கிடும். நம்ம உடனே மறுபடியும் என்ன பண்ணணும்? உள்ள தள்ளணும். கட்டைய இந்த விறகை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளி 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 அதை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அனல் மூட்டு. இன்னைக்கு சில நேரம் நம்ம கேம்ப்பு அப்படிலாம் ஆயிடுது. 3 நாள் கொதி ஏறி அனல் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறது. அக்கினி தான். நேரம் அப்படியே கவனிக்கிறது இல்லை. ஃபெலோஷிப் போகுது, ஆவியானவரால் நடத்தப்படுற அனுபவம் போகுது, அனல் போகுது. அனல் போன உடனே கொதியெல்லாம் அடங்கி திரும்ப என்ன ஆண்டவரே 3 நாள் பரலோகமா இருந்துச்சு, அப்புறம் என்ன ஆண்டவரே ஆச்சு, திரும்ப எப்போ வரும்? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆவியில அனலா இருங்க. கை வைத்து ஒரு அணில சொல்லம்மா, ஆவியில அனலா இருங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு அனல் உண்டாகிறது. அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது ஒரு அனல் உண்டாகிறது. ஆமென். சில நேரம் வெது வெதுப்பா குளிரும் இல்லாம, அப்புறம் அந்த சூடும் இல்லாம, ரெண்டும் கெட்ட நிலைமை. எப்படியோ அப்படியே வாழ்ற வரைக்கும் வாழ்வோம். பைபிள் படிக்கிறோமா, ஜெபம் பண்றோமா, காணிக்க போடுறோமா, கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கை அனலா இருக்கணும். அல்லேலூயா. அனலோடு கூட நீங்க செபித்து பாருங்க, அனலோடு வேதம் வாசித்து பாருங்க, அனலோடு செபித்து அனலோடு ஆவிக்குரிய வாழ்க்கை நடந்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் நிரப்பிட்டு இருக்கும் போது சிலர் கர்த்தர் வரங்களினால நிரப்பி இருப்பார். ஆமென். கர்த்தர் அபிஷேகிக்கும் போது நம்மள அறியாம கர்த்தர் நமக்குள் வரங்களை கொடுப்பார். உங்களுக்கு தெரியாது, நீங்க அபிஷேகத்துல என்னடா இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிருபை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை நான் உணர்றேனே நீங்க நினைக்கலாம். உங்களை அறியாம உங்களுக்குள்ள வரம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்து அந்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கணும்னு சொன்னா இதை நீங்க அவிழ்த்து போற்றாதீங்க. வாசிங்க, வேத புஸ்தகத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18:25. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். ஆவியிலே அனல் கொண்டவனாய். அப்பல்லோ என்ற யூதனை குறித்து இங்க வாசிக்கிறோம். அவன் எப்படி இருந்தான்? ஆவியில அனலா இருந்தான். அல்லேலூயா. நான் நேற்றே சொன்னேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க சுத்தி ஒரு இம்பாக்டை உருவாக்கணும். ஆமென். ஒரு பாதிப்பை உண்டாக்கணும். உண்டாக்குதா? நீங்க வெளியே போகும்போதே உணரணும், இவங்க ஆவியில் அனலா இருக்காங்க. அல்லேலூயா. இவங்க ஆவியில் அனலா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பாத்திரத்துல நல்ல கொதிக்க தண்ணி இருக்குன்னா பக்கத்துல போனாலே அங்க ஒரு அனல் தெரியும். அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற அடுப்புக்கு பக்கத்துல போனா ஒரு அனல் தெரியும். இன்னைக்கு உங்க மேல ஒரு அனலை, ஆமென், கர்த்தர் இன்னும் ஏற்படுத்த விரும்புகிறார். ஆவியில நீங்க இன்னும் அனலாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வீட்டுக்கு போனாலும் அந்த அனல் குறைய கூடாது. அல்லேலூயா. வீட்டுக்கு போனாலும் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். டெய்லி ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க. நல்லா ஜெபிக்க, வேதம் வாசிக்க, இன்னும் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை வளர்த்துக்கிட்டே இருங்க. இந்த அனல் ஒரு நாள் கூட குறையாம கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். அபிஷேகம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம
அப்பா 3 நாள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியாச்சு, ரொம்ப நேரம் பிரசங்கம் கேட்டாச்சு, நல்ல ரொம்ப நேரம் இருந்தாச்சு, சரி போன உடனே ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்போம்னு கொடுத்தீங்கன்னா அது வெளியே வந்துடும். ஆமென். விட்டுறாதீங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் வேகத்தை காட்ட வேண்டும். இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிக அக்கறையை காட்ட வேண்டும். இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிக ஜெபத்தை காட்டணுங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமா சொல்லுங்க, ஆண்டவரே இது போதாது போதாது. எல்லாத்துலயும் நீங்க திருப்திப்படணும். ஆனா ஆவிக்குரிய விஷயத்தை திருப்திப்படாதீங்க. ஆவிக்குரிய விஷயத்துல திருப்தி வரவே கூடாது. வாசிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயுல, தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அனல் மூட்டி எழுப்பு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல சொல்லுகிறார், உங்க ஆவியை அவித்து போடாதீங்க, தயவு செய்து அதை அணைச்சிடாதீங்க, அணைய விட்டு கொடுக்காதீங்க, உங்க ஆவி அவித்து போட்டுறாதீங்க. ஆவி அணையக்கூடிய நிலைமை, அந்த அனல் அடங்கக்கூடிய நிலைமைகள் வந்தா கேர்ஃபுல்லா இருங்க. ஐயோ அணைஞ்சிடக்கூடாதுன்றதுல ஜாக்கிரதையா இருங்க. டெய்லி 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 பரிசுத்த ஆவியானவரோடு பேசி அவருக்கு ஏற்றபடி நடந்து அனலாருங்க. ஒவ்வொரு நாள் அனலாருங்க. இந்த அனலை நீங்க காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் கூட இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையை விட்டு குறையவே குறையாது. அல்லேலூயா. நீங்க கவனமா அதை பார்க்க உங்க பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். ஆமென். உங்களை அறியாம கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நீங்க நினைப்பீங்க ஒரு நாள் என்னையா கர்த்தர் இப்படி பயன்படுத்துவார். காரணம் என்ன? உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது அதை குறைச்சிடாதீங்க, அதை அவித்து போற்றாதீங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு இந்த காலையில கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு காலையில அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். 3 முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறேன். 1, நீங்க ஆவியானவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். கூடவே இன்னைக்கு வராரு, இன்னைக்கு உங்க கையை பிடிக்க போகிறாரு. இந்த நிமிஷத்திலிருந்து நம்ம சாகர வரைக்கும் ஒரு வினாடி கூட அவர் விட்டு நம்ம பிரியக்கூடாது. 2வது, ஆவியானவர் என்ன சொல்றாரோ கேட்டு கீழ்ப்படிந்து நடங்க. 3வது, ஆவியில் அனலாருங்க. எப்படி அனல் உண்டாக்குறது? நல்ல தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்போது இருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. சில நேரம் கொஞ்சம் அபிஷேகம் இறங்குற மாதிரி, கொஞ்சம் ட்ரைன் ஆகுற மாதிரி தெரிஞ்சா உடனே நீங்க சொல்லுங்க, இயேசுவா ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நீங்க தயவு செய்து டங்ஸ்ல பேசி 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 ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா உணரலாம் உங்க அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறத. ஆமென், ஆமென். நீங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அலுவலகத்துக்கு போனாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, பிரயாணத்திலும் சரி, தேவ அபிஷேகம் உங்களோடு கூட இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். மாம்சத்தை பார்த்து மாம்சத்தின்படி பேசி அதை கேட்டு அப்படி இப்படி கண்ணு இங்க மாறினாதான் இங்க இருக்கிற அனாயிண்டிங் குறையும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு எப்போதும் இப்படி அபிஷேகம் தேவைன்னு சொல்லிட்டோம். ஆண்டுங்க எப்போதும் நிறைய பேருக்கு இந்த ஆசை, இந்த 3 நாள்ல இருக்கிற அனுபவம் வீட்டுக்கு போனாலும் இருக்கணும். உங்களுக்கு ஆசை இருந்தா இப்ப எங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து கொள்வோம். எல்லாம் ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனிமே இந்த ஐக்கியம் உடையக்கூடாது. உங்களோடு இருக்கிற இந்த ஐக்கியம் உடையக்கூடாது. யாராலையும் இந்த ஐக்கியம் உடைய நான் விட மாட்டேன். சொல்லுங்க, ஆவியானவரே, ஒரு நாளும் இனிமே உங்க கூட இருக்கிற இந்த ஐக்கியம் உடைய நான் விட மாட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய கையை பிடிச்சவங்க, எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட். இனி நாளிலிருந்து அடுத்த நிமிஷத்திலிருந்து பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். சொல்லுங்க, அதை ஆசைப்படுங்க. ஆசைதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வாஞ்சதான். ஆவியானவர் உங்க கையை பிடிச்சாச்சு, நீங்க என் கையை பிடிச்சாச்சு. இனி ஒரு நாளும் நம்ம பிரியக்கூடாது. சொல்லுங்க, ஆவியானவர் பார்த்து சொல்லுங்க, நம்ம பிரியக்கூடாது. ஐக்கியம், டெய்லி உங்க கூட நடப்பேன், டெய்லி உங்க கூட வாழுவேன், உங்க கூடவே இருப்பேன். சொல்லுங்க, வாய் திறந்து ஆசையா சொல்லுங்க, உங்க கூடவே இருப்பேன். உங்க கூட இருக்கிறது ஆசைப்பா, உங்க கூட இருக்கிறது ஆசை. சொல்லுங்க, ஏசப்பா, ஓ உங்க கூட இருக்கிறது ஆசை. ஆவியானவரே, உங்க கூட இருப்பது எனக்கு ஆசை. சொல்லுங்க, ஆசை. எப்பா என்னை விட்டு நீங்க போவே கூடாதப்பா. ஒரு வினாடி கூட உங்க
எறிகிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தூக்கி எறிங்க இயேசுவின் நாமத்தினால. ஐக்கியம் கெடுவதற்கு, ஆவியானவருடைய ஃபெலோஷிப் உடைவதற்கு காரணமா இருக்கிற அந்த அனுபவத்தை, அந்த பழக்கத்தை, அந்த கிரியை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு தூக்கி எறிகிறேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவரை நிரப்புவா. கீழ்ப்படியும் போது உங்களை நிரப்புவா. கீழ்ப்படியும் போது உங்களை நிரப்புவா. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு தேவன் உங்கள் மேல் தருவா. இப்பொழுது தருவா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படியும் பொழுது இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர், கீழ்ப்படியும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவா. 24 மணி நேரமும் ஆவியில் அனலா இருக்கிற அனுபவத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா, என் ஆவி அவிழ்த்து போட மாட்டேன்பா. உலக பிரகாரமான, மாம்ச பிரகாரமான எண்ணங்களுக்கு நான் இனி இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஹalleluya. நான் இனி இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிரப்புகிறார். இனி எந்த கெட்ட எண்ணங்களுக்கும், என்ன உலக பிரகாரமான எண்ணங்களுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இன்னையில இருந்து ஹalleluya. வேறு மனுஷன் ஆவாய், வேறு மனுஷி ஆவாய். கர்த்தர் நிரப்புவார். ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கீழ்ப்படிகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற யாவர் மேலும் கர்த்தர் இப்போ நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி ஆவியில் அனலாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இப்பொழுது ஊற்றுகிறார். பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. போதாது, போதாது. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். ஆமென். தேவனுடைய வல்லமை அதிகமாக இறங்கி கொண்டிருக்கிறது. Receive, receive. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி ஆவியில் அனலாயிரு, அனலாயிரு. ஆவியை அவிழ்த்து போடாதே, ஆவியை அவிழ்த்து போடாதே. ஆவியானவரை ஜாக்கிரதையா காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். ஆவியானவர் வெறுக்கிற எதுவும் வேண்டாம். சொல்லுங்க, சொல்லுங்க. கண்ணீரோடு சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க. ஆவியானவர் வெறுக்கிறத இன்னைக்கு தூக்கி போடுறேன்ப்பா. சொல்லுங்க. ஆவியானவர் வெறுக்கிறத இன்னைக்கு நான் தூக்கி போடுறேன். ஆவியானவர் வேண்டாம்னு சொல்றது எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. அருமையான சகோதர சகோதரிகள் சொல்லுங்க. அருமையான தாய் தாய்மானே சொல்லுங்க. ஆவியானவர் வெறுக்கிறது, ஆவியானவர் வேண்டாம்னு சொல்றது எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கி வருகிறார். அநேகர் கீழ்ப்படிகிறதை பார்க்கிறேன். அநேகர் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறேன். அநேகர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கலாம், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தள்ளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், கீழ்ப்படிகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், கீழ்ப்படிகிறவர்களுக்கு இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர். இன்னும் அபிஷேகம், இன்னும் அபிஷேகம், இன்னும் 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 அபிஷேகம். ஹalleluya, ஹalleluya. இதுவரை பெற்றிராத வல்லமை, இதுவரை பெற்றிராத அழகு, இதுவரை கிடைத்திராத அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். பாபா தாரா பாதா லலா லமா ரிகந்தர உஷதர லலப துலியாதர லலப. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. ஹalleluya. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த வனாந்தரங்கள் இனி செழிப்பாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த வறட்சிகள், அனலற்ற தன்மைகள் இனி செழிப்பாகிறது. அனலை ஏற்படுத்துகிறார். ஆவியில் அனலாயிரு. ஆவியை அவிழ்த்து போடாது. ஆவியானவரோட ஐக்கியத்தை காத்துக்கொள். ஆவிக்கு ஏற்றபடி நட, ஆவிக்கு ஏற்றபடி நட. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. எல்லாரும் சொல்லுவோமா? சென்னையில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம்
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் ஆர். ஜான் ஜோசப் அவர்கள். இடம் நம்பர் 9, சௌராஷ்டிரா நகர், முதல் தெரு, சூளைமேடு, சென்னை 94. குடும்பத்துடன் வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். அன்பு வாலிபரே, வாழ்க்கையில் தோல்வியா? உங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையா? தனிமை உங்களை வாட்டுகிறதா? வாலிபரே, உங்களுக்காகவே சென்னையில் ஒவ்வொரு 2வது ஞாயிறும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வாலிபர் சிறப்பு கூடுகை நடைபெற்று வருகிறது. ஆம், சிறப்பு ஆராதனை, தனி ஆலோசனை நேரம், கலந்துரையாடல் மற்றும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நடைபெறும் இடம் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்பர் 15, நியூ காலனி, ஆழ்வார் திருநகர், சென்னை 87. For the details 2486-3381, 2486-3382. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 65551333 மற்றும் 24863381, 24863382. செல்போன் 9940212194.